சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. கடையை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அஜ்மீராக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் புடவையை காமிச்சு உங்களை போர் அடிக்கலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் அம்மா போனால் புடவை தவிர வேறு எதுவுமே காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நினச்சிக்கலாம். அதனால் இந்த தடவை நம்ம வந்து லெஹெங்கா தான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வந்து இதில் பேர் தெரியாது எனக்கு. அதனால் நமக்கு எல்லாத்தோட பேரும் சொல்லி நமக்கு வந்து எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து நமக்கு சொல்ல போகிறாங்க. வணக்கம். வணக்கம். நம்ம சேனலுக்கு வந்து தெளிவாக, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரேட்லேருந்து எந்த ரேட்டு வரைக்கும் இருக்குது, எந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி எல்லாமே சொல்லுங்கள். ஒவ்வொரு தடவையும் என்ன மாதிரி புடவை கட்டங்களுக்கு மட்டும்தான் நான் இதில் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏஜ் உள்ளவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி ட்ரெஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கண்டிப்பாம்மா. இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பார்க்கணும். நம்ம சவுத்தில் கட்டுற பட்டுன்னு கேட்குறாங்க. இங்கே வரவங்க நிறைய பேர் வந்து லெஹங்கானாவே வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்குது, எங்கள் தமிழ்நாட்டு ஸ்டைலில் வேணும்னு சொல்லும் போது இது புதுசாக வந்திருக்கு. ஃபுல்லாகவே வந்து பிங்க் வித் கோல்டன் கலரில் ஜெரி சீக்வன்ஸ் ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்கம்மா. இங்கே பாருங்கள் லெஹங்கா. ஆமாம். இது வந்து பனாரசி சாம்பிள். இதை வந்து பனாரசின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேன் வந்துடுது. ஆமாம், அந்த மாதிரி கோலாக உங்களுக்கு மேனிக்வினில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அழகாக வந்து இந்த மாதிரி கேன் வந்துடுது. துணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வெயிட்லெஸ்ஸும் இருக்குது, வெயிட் ஃபுல்லாக ஹெவியாக இருக்கிறதும் இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக டிசைன்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து த்ரெட் எல்லாம் வச்சு நூல்லையே வந்து நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல் டிசைன்ஸோடு பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்டாச்டு ப்ளவுஸ் வந்துடுது. இங்கே பாருங்கள், இதான் வந்து ப்ளவுஸ். இது துப்பட்டா. இது ப்ளவுஸு, இது வந்து துப்பட்டா. இந்த ஊரில் வந்து நம்ம ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா துப்பட்டா வந்து கல்யாணத்துக்கு ஸ்டேஜ்க்கெல்லாம் போட்டுக்கிறாங்கல்ல. நம்ம ஊரில் எப்படி புடவையோ அந்த மாதிரி லெஹங்காஸ் வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து துப்பட்டா. லெஹங்காவில் என்ன மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்களோ அதே வந்து உங்கள் பார்டரில் லேயர் வந்துடுது. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வந்துடுது. ஸோ இந்த மாதிரி இந்த லெஹங்கா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா பிங்க்குனாலே உங்களுக்கே தெரியும். எப்போ பாரு அம்மா வந்து பிங்க்கு, மஞ்சள், அதுக்கப்புறம் என்ன கலர், பச்சை இதெல்லாம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே எனக்கு வந்து பிங்க்கு தான் வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு மெட்டீரியல் பார்க்க போகிறோம். இது என்ன மெட்டீரியல்மா? இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டடில் வருது. ஃபுல்லாகவே நெட்டடில் வரும் இல்லையா, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஹங்கா தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க். இதெல்லாம் ஹெவி ஒர்க் சொல்கிறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேன் வந்துடுது. இது வந்து ஷால் அட்டாச்சு வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது. இது ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து தேவையான லைனிங்கோடு வருது. இது வந்து ஷாலு. ப்ளவுஸ்லேயும் நல்ல டிசைன், இப்படி நல்ல டிசைன் பண்ணி அழகாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கில் வந்துடுதுமா. ஆமாம். ஸோ இதில் சேர்த்து ஒரு லைனிங்கும் கொடுத்துட்றாங்க. ஆமாம், லைனிங். இது நெட் இல்லையா, ஸோ உடம்பு தெரியாமல் இருக்கிறது லைனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட ஷாலு. இதுலேயும் வந்து உங்களுக்கு கேன் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி போட்டும் போது ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு கலர்ஸ் கிடைச்சிடும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்மி ரேஞ்சுனா எவ்வளோ ரேஞ்சுமா? கம்மி ரேஞ்சுனா ஒரு 800 ரூபாயிலேருந்து வாங்கலாம். 800 ரூபாயில். ஆமாம். ஹை ரேஞ்சுனா 3000 ரூபா 4000 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். 4000 ரூபாய் வரைக்கும். ஆமாம். 4000 ரூபாய்க்கு எடுத்தாலே நல்லா கிராண்டாக கிடைக்கும். கொஞ்சம் நல்லா அந்த கல்யாணத்துக்கு ஸ்டேஜில் போடுறாங்க இல்லையா, ரிசப்ஷன்லலாம் போடுறாங்க இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்வெட் பேஸ்டு, ஃபுல்லாகவே டெனிம் ப்ளூ கலர். ரொம்ப பிளாக்கும் சொல்ல மாட்டோம், இது ப்ளூலேயே ஒரு டெனிம் ப்ளூ, டார்க் டெனிம் ப்ளூ. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சுலேயே ஒரு லைட் ஆரஞ்சு. இதில் வந்து சீக்வன்ஸ் ஒர்க், ஃபுல்லாகவே சீக்வன்ஸு சின்ன ஸ்டோன் வச்சு ப்ரௌன் இது கோல்டன் கலர்லேயே ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க.
இதோட ப்ளவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுதுமா. இங்கே பாரு. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன். வந்து நம்ம வரத்துக்கு ரொம்ப யோசிப்பீங்க, தமிழ் தெரியல, தமிழ் தெரியாத ஆளோட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, அதுக்கப்புறம் கன்னடா, மராட்டி சொல்லுங்க என்னென்ன தெரியும் போதும். நம்ம தமிழ் மக்கள் வந்தாவே போதும், அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அதனால இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இத்தனை பாஷையும் தெரியும். அதனால நீங்கள் யார் கால் பண்ணாலுமே இவங்க கிட்ட கொடுக்க சொன்னீங்கன்னா இவங்க வந்து உங்ககிட்ட தெளிவாக பேசிடுவாங்க. அதாவது தெலுங்கு பேசணும்னா தெலுங்குல பேசிடுவாங்க. கன்னடா, மலையாளம் தெரியுமா? மலையாளம் சம்சாரிக்கும். நேற்று யூடியூபர் வந்தாங்க, மலையாளமும் தெரியும். நேற்று தள்ளிட்டாங்க யூடியூபரோட. கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், அப்புறம் தமிழ், மராட்டி. பரவாயில்லப்பா. நானே வந்து ஒவ்வொரு நேரமும் யோசிப்பேன் இன்னும் நிறைய பாஷை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 10 தடவை சூரத் வந்துட்டு போயிட்டேன், ஹிந்தி வரல. பரவாயில்லம்மா, கற்றுப்பீங்க. இனிமேல் அஜ்மீராக்கு வரும்போது எங்கள் கூட இருக்கும்போது கற்றுப்பீங்க கண்டிப்பாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர், ரொம்ப கல்யாணத்துக்கு கேர்ள்ஸ் பெண்களுக்கு வந்து ரொம்ப விரும்புகிற கலர். ரெட்டே இல்லைன்னா அந்த குங்கும கலர். குங்குமம் கலர். அம்மா கரெக்டாக பிடிச்சிட்டாங்க, குங்குமம் கலர். நம்ம ஊரில் நம்ம ஸ்டைலில் சொல்கிறீங்க பார்த்து, அதுதான் அம்மா வேணும்னு சொல்கிறது. என்னதான் நாங்கள் வந்து இந்த காலத்து பசங்க நாங்கள் சொன்னாலுமே நம்ம கலாச்சாரம்னு சொல்லும் போது நம்ம பெரியவங்கள தான் நம்ம கூப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி அம்மா வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரி ஒர்க் பண்ணியிருக்காங்கம்மா. ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அழகாக நிறைய மல்டி கலர் எடுத்து நூல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், த்ரெட் ஒர்க் இருக்குது. இப்போ இவங்க சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 800 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து லெஹங்கா எடுக்கலாம். 5000 ரூபாய்க்கு இங்கே லெஹங்கா எடுக்கிறோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரொம்ப கிராண்டாகவே இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து நம்ம பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன், பசங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஃபஸ்ட்டு தடவை, அதாவது முதல் நம்ம வந்தப்போ அந்த லெஹங்கா தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன், நீங்கள் காமிச்ச லெஹங்கா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமா, கிராண்டாகவும் இருக்குது. நீங்கள் 4000 5000ன்றீங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது 8000 10,000 அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த தடவை அதனால தான் நான் வந்து கல்யாணத்துக்கு, ரிசப்ஷனுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லெஹங்கானா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எல்லாருக்கும். அதனால நம்ம இந்த லெஹங்கா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த செக்ஷனுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து இன்னும் கூட ஒரு 2-3 லெஹங்கா இருக்குது, பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி வந்தோம்னா துப்பட்டா வந்து எல்லாமே உங்களுக்கு நெட்டில் தான் வரும். துப்பட்டா மட்டும் நெட்டில் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா துணி ஃபுல்லாகவே வெல்வெட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் கேன் வருது. இது போடும் போது அது ரவுண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷால் வந்து இங்கே பாருங்கள், அம்மா மேலேயே நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ போடுங்கம்மா. வியூவர்ஸ்க்கு வந்து போடும் போது இந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து எந்த கலர் வேணுமோ எல்லா கலர்ஸ்க்குமே நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து கட்டலாம். நான் கூட எப்பவுமே வந்து பிங்க் கலர் வந்து ரொம்ப பிங்க்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குங்கும கலர் சொன்னீங்க. அந்த கலர் அடுத்தது அம்மா சொன்ன மாதிரியே டார்க் என்ன கலர்மா, இது ராணி கலர் சொல்லுவோமா இல்லை பிங்க் கலர்னு சொல்கிறோம். அம்மா கேட்டாங்க, அதே மாதிரி நான் பிங்க் எடுத்துட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், இந்த பிங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லாஸ்ட் பீஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் ஜெரி ஒர்க்கும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஒரு துணிக்குமே இங்கே வந்து ஒரு டிசைன், துணிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த ரவுண்டாக அந்த ஃபினிஷிங் வந்து போடும்போது கொடுக்கும். வந்து எப்படி 5 கிலோ இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ஆமாம் எல்லாருமே ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுப்பாங்க. தொட்டு இதை வந்து நம்ம எப்போவுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம், எடுத்து வச்சு தான் கட்டுவோம். ப்ளவுஸுமே பாருங்கள், ப்ளவுஸ் ரொம்ப நல்லா அந்த வெல்வெட்டில் வரும், இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து துப்பட்டாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்திருக்கு. ஸோ லெஹங்காவில் எந்த மாதிரி ஃபினிஷிங் வந்திருக்கோ அதே வேலை வந்து உங்களுக்கு லேயராக வந்து பார்டரில் ஃபினிஷிங் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க. ஸோ வியூவர்ஸ், அம்மா மேலேயும் நான் வந்து துப்பட்டா ஒரு ஷால் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பெண்கள் பெரியவங்க எல்லாருமே இப்போ போடுறாங்க, எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு ஸ்டைல் வந்து டெல்லியில் போடுறாங்க, டெல்லி ஸ்டைல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் போடுறாங்க. ஸோ அம்மா வந்து எல்லாம் இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாமே இந்த மாதிரி மாடர்னாக வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. எல்லாருமே அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் நம்ம வந்து வெறும் சுடிதார் மட்டுமே போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம பசங்க கூட ஜீன்ஸு, ஷர்ட்டு, டிஷர்ட், அதுக்கப்புறம் ஏதோ டாப்ஸு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நமக்கே சில நேரம் வாயில் நுழையாது. அந்த மாதிரி நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நிறைய வந்து இன்னும் வந்து
நமக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே பாருங்கள், தம்பி காட்டுவாப்பில். கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ் கிட்ட. அம்மாவோட சேனலில் பார்க்குறவங்க வந்து அம்மா வந்து எப்போவுமே சேலை காட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே அம்மா வந்து இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து வந்து இன்றைக்கி லெஹெங்கா காட்டணும், குர்த்திஸ் காட்டணும், அந்த முயற்சி எடுத்து வந்து அவங்க அதை பற்றி தெரிஞ்சுட்டு ஏன் மக்களுக்கு நான் வந்து காட்டணும்னு சொல்லி எடுத்து கண்டிப்பாக சூரத்துக்கு வரணும். அம்மாவே வந்து வராங்க, நீங்களும் வந்து அஜ்மீரா ஃபேஷனை வந்து பார்க்குறீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்களோட ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு சிலர் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, பேசிட்டு நாங்கள் போட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. போங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து இப்போ முதல்ல வந்து கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணலை, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு வருஷமாக நல்லா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. வர்ற கஸ்டமரை நல்லா கவனித்து அவங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இதுலேயும் செட் ஆகுது. தமிழ்நாள் வேணும் அப்படின்னு சொன்னதுக்காக இப்போ நம்ம சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்களும் சென்னையிலேருந்து இங்கேயே வந்து தங்கி வேலை பார்க்குறாங்க. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ தமிழ் பேசுகிறவங்க 2-3 பேர் இருக்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க எல்லா பாஷையும் பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே சிங்கிள் பீஸு கூட இவங்க வந்து தருவாங்க. அது இல்லாமல் செட்டாகவும் வாங்கலாம். இங்கே இதுலேயுமே பார்த்திங்கன்னா 4 பீஸ் 6 பீஸ் 8 பீஸ் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வாங்கி சேல் பண்ணும்போது கண்டிப்பாக இதை வாங்கி நம்ம சேல் பண்ணும்போது நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிற லெஹங்காவை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.